ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மீரா. இன்றைக்கி நம்ம ஜென் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தலைப்பு என்னென்னா ஞானவாசல் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். மலை மேலே இருக்க ஆசிரமத்துக்கு ஒரு பையன் வரான். வந்து குருநாதரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். எதுக்காகன்னு சீடர்கள் கேட்குறப்ப ஞானத்தை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். என்னை குருநாதர்கிட்ட அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குருநாதர் முன்னாடி அந்த பையன் நிறுத்தப்படுறான். குருவை பார்த்து வணங்குறான். ஐயா, ஜென் வாசலை எனக்கு நீங்கள் தான் காட்டணும் அப்படின்னு சொல்கிறான். ஜென் வாசலா, எதுக்கு அதுன்னு குரு கேட்குறாரு. ஞானத்துக்கான வழியை காட்டுறதுக்காக தாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறான். தாடியை தடவிக்கிட்டே யோசித்த குரு, இங்கே வர வழியில் நீ ஆற்ற கடந்து வந்தியான்னு கேட்குறாரு. ஆமாம் குருவே அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அந்த நதியோட பாடல் உனக்கு கேட்டுச்சான்னு குரு கேட்குறாரு. அந்த பையன் யோசிச்சுட்டு, நதி ஓடுற தண்ணி சத்தத்தை தான் குரு பாடல்னு சொல்கிறாரோ, எதுக்கும் தலையாட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆம் குருவே, நான் நதியோட பாடலை நான் கேட்டேன் அப்படின்னு அந்த பையன் குருக்கிட்ட சொல்கிறான். அற்புதம், அந்த பாடல் துவங்குற இடத்துல தான் ஜென்னோட வாசல் இருக்குது, அங்கே திரும்பி போய் ஞானத்துக்குள்ளே நுழைஞ்சிடு அப்படின்னு குருநாதர் அந்த பையன்கிட்ட சொல்கிறார். இதை கேட்ட அந்த பையன் அதிர்ச்சி அடைகிறான். அவமானத்தால் தலகுனிகிறான். ஜென் வாசல் என்பது ஒரு குறியீடு தான். அங்கு கதவுகள்லாம் எதுவும் இல்லை. உலகம் முழுசுமே இயற்கையால் பறந்து விரிஞ்சிருக்கு. அதை ரசிக்க தெரிஞ்சவனுக்கு ஜென் வாசல் எங்கேயுமே திறந்துருக்கு. போய் அனுபவி, தேடாதே அப்படின்னு அந்த பையன் தலையை தொட்டு ஆசிர்வதிக்கிறாரு குருநாதர். அன்புங்கிற ஒரு குறியீடையே வச்சுப்போமே, அது ஒரு இடத்துல தான் கிடைக்கணுங்கிறது இல்லை. அது உலகம் முழுவதுமே நிறைஞ்சு கிடக்குது. அது நம்ம மனநிலையை பொறுத்து தான் அமையுது. மனசு தான் எல்லாமே. இந்த ஸ்டோரி இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.